வணக்கம். என் பேர் வந்து சிவா. பாண்டிச்சேரியில் வந்து பல வருடங்களாக வந்து மரக்கன்று நட்டு வளர்த்து வருகிறோம். அது பேர் சொல்கிற அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் அது வெளியே சொல்கிறதுக்கு இல்லை. கோயில் காடு மரம் நிறையா நட்டுருக்குறோம். நிறையா கோயில் காடு உருவாக்கியிருக்கிறோம். அதேமாரி வந்து நம்ம எய்த்தாப்பில் இருக்கிற அந்த அணைக்கரை, அந்த நோனாங்குப்பம் அணைக்கரை வந்து கேன்சர் ஹாஸ்பிட்டலில் போகிற வழியில் ஒரு 1000 மரம் போட்டிருக்குறோம். இப்போ அதில் ஒரு 500 மரம் இருக்குது. அதேமாரி இந்த அணை வந்து என்ஆர் நகர்லேருந்து ஒரு அணை கட்டினார். நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அணை கட்டினார். இந்த அணை கட்டின மட்டும் அப்படியே கொஞ்சம் செம்மண்ணாக இருந்தது. இதை வந்து போன வருஷம் ஜூன் மாதம் வந்து உலக சுற்றுச்சூழல் நாளில் வந்து மரக்கன்று நல்லான்னு ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மரம் நட்டோம். திருப்பியும் வந்து அவருடைய பிறந்தநாளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 கன்று நட்டுருக்கோம். அதில் இது இல்லாமல் வந்து பனை மரம் 2000 போட்டிருக்குறோம். இதெல்லாம் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்த இடமே ஒரு பசுமை இடமா இருக்குது. பொதுவாக வந்து நாங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கனாக்கா நிறையா அந்த அரசங்கன்று ஆலங்கன்று பிடிங்கி போட்டு வச்சுருப்பாங்க. அது எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். குப்பைத்தொட்டிலாம் கடங்க வெட்டிக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் நிறைய மரம் அரச மரம் ஆலமரம் உருவாக்கியிருக்கிறோம். இங்கே வச்சுக்கிறது ஃபுல்லாகவே வந்து ரோட்டில் வந்து வச்சது தான். பதியம் போட்டு நாங்கள் எங்கள் இடத்துல பதியம் போட்டு வைப்போம். இது மரம் வளர்க்குறது பெரிய கஷ்டம் கிடையாது. சர்வசாதாரண நம்ம மனசு வச்சா அது என்ன வேணால் செய்யலாம். சில பேர் இடம் இல்லைன்னுவாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் வச்சுருக்குறோம். இது வந்து மகிழ மரம் கன்று. இந்த மகிழ மரம் கன்று பார்த்திங்கனாக்கா இது 4-5 விதை போட்டிருக்குறோம். இது போட்டு ஒரு 8 மாதம் ஆகுது. 8 மாதத்தில் இது பொறுமையாக தான் வரும். இது ரொம்ப ஸ்லோ. இந்த மகிழ மரம் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வரும். ஆனால் வயசு பார்த்திங்கன்னா 1000 வருஷம் கூட வாழும். பார்த்தா மரம் தெரியாது. அதனால் இடம் ஒரு பெருசு இல்லை. மனசு இருந்ததுன்னா எங்கே வேணால் நடலாம். இதுமாரி நிறையா நடந்துருக்குது. கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த மரம் ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கும்போது டாக்டர் எம்ஏஎஸ் அவரை வச்சு தான் ஆரம்பித்தோம். அப்போ சுதந்திர பொன் விழா வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தாயகம் இல்லத்தில் 5 தென்னை மரம் நட்டோம். 5 தென்னை மரம் நட்டு இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்குது. அதேமாரி ஊர் ஃபுல்லாக நடணும்னு சொல்லிட்டு வந்து காமராஜ் ஸ்ட்ரீட், நாங்கள் இருக்கிற காமராஜ் ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த தெருவில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி அந்த இடமும் காமராஜ் சாலை, திருவள்ளுவர் சாலை, அது ரெண்டும் இன்றைக்கி ஒரு சோலைவனம் மாதிரி இருக்குது. நிறைய ஆட்டோ ஸ்டாண்டில் நட்டுருக்குறோம். மாதா கோயில் நிலத்தோ மாதா கோயிலையும் நட்டுருக்குறோம். பெரிய மாதா கோயில் அங்கே பண்ணியிருக்கிறோம். இது வந்து கணக்கே கிடையாது. அதேமாரி நம்ம கார்கில் போரில் இறந்தவங்களுக்கு வந்து நினைவு நாள் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயை வந்து எல்லோரும் அவங்கள போற்றி வணங்கணும் சொன்னோடனே அந்த நினைவை கடைப்பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து 10 மரம் வச்சோம். அது எல்லாம் போயிடுச்சு. ஒரே ஒரு அரச மரம் தான் இருக்குது. அது இந்த வரைக்கும் அந்த மரத்துக்கு வருஷம் நினைவஞ்சலி கூட்டம் போடுவோம். அந்த மரத்துக்கிட்ட போடுவோம். அந்த மரத்தை பாதுகாக்கணும். முதல்ல இந்த அரசாங்கம் அந்த மரத்தை பாதுகாக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அது அந்த 534 பேர் என்னமோ அதில் இறந்தவங்களுடைய நினைவாக அந்த மரம் வச்சது. பெரிய லெவலில் பண்ணோம் அந்த மரம். அதனால் வந்து வருஷம் பண்ணுறோம். இந்த அடுத்த மாதம் பண்ணோம், 26ஆம் தேதி பண்ணுவோம். அதனால் வந்து அந்த மரத்தை பாதுகாத்தா நல்லாயிருக்கு. நிறைய இடத்துல நட்டாங்க இல்லை. ஆனால் இது வந்து அந்த உயிருள்ள ஜீவனாக அந்த மரம் நம்ம இராணுவ வீரர்களுக்கோசம் அந்த மரம் இருக்குது. அது ஒன்று பண்ணணும். நிறைய சுடுகாடு பண்ணியிருக்கிறோம். கோயில் காடுலாம் பண்ணியிருக்கிறோம். கோயில் காடு ஊறப்பட்ட கோயில் பண்ணியிருக்கிறோம். நம்ம சனீஸ்வரன் கோயிலில் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஆனந்தீஸ்வரன் கோயில் பண்ணியிருக்கிறோம். எங்கள் வெள்ளந்தாங்கி ஐநா கோயிலில் பண்ணியிருக்கிறோம். கணக்கையில் இருக்குது. நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய மரக்கன்று கேட்பாங்க. இலவசமாக தான் கொடுப்போம். நாங்கள் இலவசமாக தான் வாங்கி கொடுத்துருக்கோம், தவிர காசு வாங்கினது கிடையாது. காசு ஒரு பொருட்டு இல்லை. இந்த மரம் வளர்க்குறதுனால வந்தான்னு கேட்டிங்கனாக்கா எங்களுக்கு ஒரு ஹெல்த்து நல்லாயிருக்கு. அந்த டைம் வந்து அது பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஆசையாக இருக்குது. வளர நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. காசு பணம் பெரிய விஷயம் இல்லை. மரத்தை வளர்க்கணும். நம்ம வருங்கால சங்கதிக்கு அதான் கொடுக்க முடியும். வேறு ஒன்றும் நீரும் காற்றும் மரம் வந்தால் தான் வந்து வாழ முடியும். இன்றைக்கி எல்லாமே தலைகீழ் ஆகிப்போச்சு. இன்றைக்கி எல்லாம் பாட்டில் வாங்க வேண்டியதாக, தண்ணி பாட்டில் வாங்க வேண்டியதாக, காற்று பாட்டில் வாங்க, இதுமாதிரி போயிட்டே இருக்குது. இன்னும் உலகம் எப்படி போகும்னு சொல்ல முடியாது. இயற்கை இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும். அதனால் அரசாங்கமும் பொதுமக்களும் நம்மளும் ஒத்துழைக்கணும். இளைஞர் ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர் ஃபுல்லாக இதில் இறங்கணும். எல்லார் வீட்லையும் பார்த்திங்கனாக்கா ஏசி 10 ஏசி 15 ஏசி போடுறோம். அது புண்ணியமே இல்லை. அது ஒரு 10 மரம் தான் அந்த ஊரே நல்லாயிருக்கும். அதனால் வந்து இளைஞர் ஃபுல்லாக முக்கால்வாசி இளைஞர்கள் கேட்குற ஒரே வார்த்தை மெயினாக வந்து இந்த மரக்கன்று நடுறதுக்கு ஆரம்பிங்க. அதேமாரி வாய்க்காலில் ஃபுல்லாக கேரியர் பேக் தான். எல்லா பாண்டிச்சேரி போனீங்கன்னா புதையிலுமே வாரம் கேரியர் பேக் தான். படித்தவனும் போடுறான், படிக்காதவனும் போடுறான். அது எடுக்கிறது வயசான மக்கள் கிராமத்துலேருந்து எடுக்கிறாங்க. அவங்களுடைய இது ரொம்ப பாவமாகுது. கை போட்டு வாடுறாங்க. நேராக கடலுக்கு தான் போகுது. கடலில் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண முடியல. மக்களாக திருந்தணும். ஒரு வாய்க்கால் பார்த்திங்கனாக்கா ஒரு லோடு எடுக்கலாம். இப்போ கிருஷ்ணா நகர்லாம் பார்த்தீங்கன்னா 8வது கிளாஸில் ஒரு லோடு எடுக்கலாம். அந்த வாய்க்கால் மண் வாரினாக்கா அது மாதிரிலாம் இருக்குது. மக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். மக்களும் ஒத்துழைச்சோம்னாக்கா அது இந்த சுற்றுச்சூழல் சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கஷ்டம்தான்.
ஒரு காலத்தில் கோயில் காடுன்னு ஒன்று இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா மரம் இருக்கும். அதில் வந்து நமக்கே பேர் தெரியாத நிறையா இருக்கும். அதில் எட்டி இருக்கும், அழிஞ்சல் இருக்கும், காசா மரம் இருக்கும். அப்போ இலுப்ப மரம் நிறையா வச்சுருப்பானுங்க, ஆலமரம் வச்சுருப்பானுங்க. கோயில் காடுன்னா இன்னும் இருக்குது. அது நொரப்பூங்கன்னு ஒன்று இருக்குது. இந்த நகை பாலிஷ் போகிற மாதிரிலாம் நிறையா இருக்குது வச்சுங்களா. அதெல்லாம் அழிஞ்சு போச்சு இப்போ. அது ஒரு 50, 60 வெரைட்டி மரம் இருக்குது. அதில் பாதி தான் நாங்கள் வச்சுருக்குறோம் இப்போ. அதனால் வந்து அதெல்லாம் மறுபடியும் மீட்டு எடுக்கணும். சொல்கிறாங்க தவிர பாண்டிச்சேரியில் இல்லை. பாண்டிச்சேரியில் கோயில் காடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. கொஞ்சம் நஞ்சம் தான் இருக்குது. அதனால் வந்து அதை ஒரு உற்பத்தி பண்ணி தனியாக ஒரு போட்டு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த ஆத்தங்கரை ஓரத்தில் பண்ணியிருக்கிறோம். கோயில் காடு மரம் தனியாக வச்சுருக்குறோம். அது நல்லபடியாக வருது, கலர் நல்லபடியாக வருது. நல்லா பாதுகாக்கணும். இன்னும் வருங்காலத்தில் அந்த பேர் விளங்கணுன்னா செய்யணும். செய்ய மாட்டாங்க. அது புத்துப்பட்டு காட்டில் இருக்குது. புத்துப்பட்டு காட்டில் அதுவும் அழிஞ்சு போச்சு. காசாம்பூலாம் அழிஞ்சு போச்சு. காசாம்பூ கொஞ்சி பழம்லாம் இருக்கும், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அது பாதுகாக்கணும். அதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு பாதுகாக்கணும். திருத்தலர் மாண்புமிகு முதல்வர்கள் வந்து இந்த அணை கட்டினார். இந்த அணையில் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு கோட்டை மாதிரி, கோட்டை அணைக்கரை மாதிரி இருந்தது. சரி, இதில் மரம் வச்சா நல்லா இருக்குமென்னு சொல்லி தான் அதில் ஒன்று வச்சுட்டு அவருடைய பிறந்த நாள்லேருந்து முழு மூச்சு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு 1000 மரத்துக்கிட்ட இருக்குது. அதேமாரி பனை மரமும் இதில் இருக்குது. எல்லாமே வளர்ந்துருக்குது. எங்கேயுமே இல்லாத மரம் இங்கே வச்சுருக்குறோம். ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு மரம் ஒன்றா இங்கே வந்து எடுத்துக்கலாம். மரம்னா ஒரே மரம் இல்லாமல் எல்லா மரமும் கலந்து வச்சுருக்குறோம். இந்த ஆற்றுக்கார ஓரத்தில் ஒரு ஐனா கோயில் இருக்குது. அந்த ஐனா கோயிலுக்கு தேவைப்பட்ட கோயில் காடு மரங்களும் உற்பத்தி தனியாக பண்ணி வச்சுருக்குறோம். இதெல்லாம் எங்கள் சொந்த செலவில் தான் வச்சுருக்குறோம். வேறு யாருடைய இதுவும் கிடையாது. இது வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து ஒரு 20,000 செலவாயிருக்கு. இது யார்கிட்டையும் காசு வாங்கினதே கிடையாது. எங்கள் சொந்த செலவு தான் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி வந்து இது வருங்காலத்தில் வந்து ஒரு பெரிய லெவலில் பேர் சொல்கிற அளவுக்கு வரும். இந்த அணைக்கும் பாதுகாப்பாக இருக்கும், நீருக்கும் பாதுகாப்பாக இருக்கும், ஊருக்கும் இதனால் நன்மை இருக்கும். இதில் எல்லா தரப்புப்பட்ட மரமும் வச்சுருக்குறோம். ஆலமரம், புளிய மரம், இலுப்ப மரம், நாவல் மரம், கருங்காலி, அதேமாரி தேக்கு மரம் போட்டிருக்குறோம். தென்னை மரம் இருக்குது. அப்போ 7 இலை இருக்குது. கல்யாண முருங்கை வச்சுருக்குறோம். அதுமாரி நிறைய ஒதிய மரம், அதுமாரி கணக்கு இல்லாத மரம் இங்கே மட்டும்தான் பார்க்கலாம். ஒரே தெருவில் இது 1.5 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துல. இதுக்கப்புறம் வந்து ஒரு 150 மாங்கொட்டை விதை போட்டிருக்குறோம். இந்த வாரம் ஃபுல்லாக போடுறோம். அது வந்து அது போட்டு அதுவும் நல்லா தான் இருக்கும். வந்துருச்சு, எல்லாமே வருது இருக்குது. கொஞ்சம் பாதுகாப்பு தான் நல்லாயிருக்கும். நல்லாவே இருக்குது. ஆனால் நம்ம சொல்லக்கூடாது, வரவங்க சொன்னால் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து முழுக்க பொதுநல சேவையோடு சேர்த்து எங்கள் அமைப்பு வந்து பாரத ரத்னா எம்ஜிஆர் பொதுநல சமூக பேரவை. இது 1988 ஆரம்பிச்சுது. அவர் இறந்தவுடனே ஆரம்பிச்சுது. இன்றைக்கி வரைக்கும் அந்த மரம் நடுற பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நான் வந்து பாளையமட்டில் எங்கள் ஆயா வீட்டில் இருந்தோம் சின்னதில். அங்கே மாந்தோப்பு குத்து வச்சுருந்தாங்க. அப்போ அதுலேருந்தே எனக்கு அந்த மரத்து மேலாம் ஒரு ஆசை. அது 70லேருந்து அவங்க கூட இருந்தேன் நான். இப்போ அதெல்லாம் காலேஜ் ஆகி போச்சு அந்த இடம்லாம். அதனால் ஒரு இயற்கை சூழல் இடத்த நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடம் பண்ணியிருக்கிறோம். இது வந்து இது ஒரு பார்ட்டு மாரி தான். இப்போ நம்ம இந்த அணைக்கரை பண்ணுறது பார்ட்டு மாரி தான். இந்த அணையில் வந்து அவ்வளோ சீக்கிரம் கன்று நட முடியாது. நிறைய தடவை ஊந்துருக்குறோம், நிறைய தடவை அடிபட்டுருக்குது. இப்போவும் அந்த கையெல்லாம் கூட வலிக்கும், இந்த கூட வலிக்கும். ஒரு தம்பி கால் வச்சு கீழே ஊந்து தையல் போகிற அளவுக்குலாம் இப்போ இது கரடுமுடான பாதை. இது மற்ற இடத்துல மண்ணு மாரிலாம் கிடையாது. இது வந்து கூறாக இருக்கும். கல் இறங்கினாலே காலெலாம் முட்டிலாம் வலிக்கும். அந்தமாரி இடம் இது. அது இறைவன் அருளால் இன்றைக்கி வந்து இதில் ஒரு 1000 மரத்துக்கிட்ட இருக்குது. அது இறைவன் நன்றி சொல்லணும். நிறைய பேர் திட்டுவாங்க, இதில் இறங்காதீங்க, இதில் இறங்கினாக்கா அடிப்படும், ரொம்ப இதாகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மீறியும் நம்ம செஞ்சுன்னு வரதான் இன்றைக்கி. இப்போ இந்த மழையில் வந்து பாதி மரம் போயிடுச்சு. அது மீறி சொச்சம் இருக்குது. இப்போ எல்லாமே நல்லா இருக்குது, நல்லபடியாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து வருங்காலத்தில் பாதுகாப்பு கொடுத்தா இந்த அணை வந்து நல்லாயிருக்கும். அணையும் நல்லாயிருக்கும். அது ஊர் மக்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஊரில் இருக்கிற விவசாய மக்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாமே யாரும் எங்களை வந்து எந்த இடைஞ்சலும் பண்ணலை. ஆரம்பத்தில் ஆட்டோ நண்பர்கள் வருவாங்க. முருகன் சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் எங்கே கூட்டாலும் வருவார். இப்போ நம்ம அவர் கூப்பிட்றதுனால சவாரி கெட்டு போயிடும். அதுமாரி ஒரு 8 பேர் இருந்தாங்க. சரி, அவங்களுடைய வேலை கெட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் நமக்கே மனசு இருக்குல்ல, திடீர்னு கூட்டா வந்துடுவாங்க. ஒன்றும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, வருவாங்க. ஆனால் வந்து அவங்க வேலைக்கு போடும். அதனால் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். சரி, எதுக்கு நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணோம் சொல்லிட்டு. அப்புறம் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்களும் வந்து கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்போ இந்த கரை ஆரம்பிக்கும்போது தம்பி குமார் இருந்தான். குமார்னா அவன் கொஞ்சம் இடகடமாக பேசுவான். இருந்தாலும் நல்ல பிள்ளை தான். அவன் கூட்டு வாடானா கூட வரமாட்டான், வருவான். ஆனால் வந்து கூட ஃபுல்லாக இருந்தான். இப்போ வந்து நேருவேந்திரா மூலிமா நம்ம கிஷோர் இவரும் இப்போ அவர் கூட அந்த தம்பிங்க வந்திருக்கிறாங்க.
இவங்க வந்து இப்போ போன வாரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இவங்களை வச்சு செய்யலாம்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. இவங்க வந்து உழந்தை ஏரி இருக்குது தெரியுங்களா, அங்கே வந்து நீட்டுக்கும் வந்து ஒரு 5000 மரம் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு போன வாரம் ஒரு 5 கன்று போட்டிருக்குறோம். அந்த ஏரி ஃபுல்லாக இதை விட டபுள் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. அது வந்து இந்த பிள்ளைங்க கையில் தான் இருக்குது. நம்மளை கொஞ்சம் கூட்டுறாங்கன்னா நம்ம செய்யலாம். நம்மளே போயிட்டு வாலண்டியர், ஏன்னா அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அவங்களுக்கும் என்ன போகிறப்பட்ட வேலை இருக்கும். இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான். ஆனால் இதை வந்து நம்ம வந்து என் மனசில் எதுவும் வச்சுக்காமல் செய்யணும்னா நம்மளை அப்பா அம்மா பெற்று போட்டாங்க. நம்மளால் முடிஞ்சது இந்த பூமிக்கு, நம்ம சுமக்கிற பூமிக்கு எதனா ஒன்று செய்யணும். பெரிய பெரிய வீடு கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம், அது நம்மளை சுமக்குது. இந்த மரமே இந்த பூமிக்கு ட்ரெஸ் தான். நம்ம எப்படி ட்ரெஸ் போடுறோமோ இந்த மரம் தான் அதுக்கு ட்ரெஸ்ஸு. இந்த மரம் இல்லைன்னா அது வெயிலில் காயும். ஒரு மரம் இருந்துன்னா அந்த நிழல் இருக்கும். சில பேர் நம்மளை விடைக்கிறது பேசுவோம். அது ஆக்கப்பூர்வமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூமி நம்மளை சந்தோஷப்படுத்தும். நம்ம சுமக்கிற பூமிக்கு வந்து நம்ம செய்கிற நன்றி கடன் தான் அந்த மரம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் தயவுசெய்து எல்லாருமே நடணும். நம்ம நீங்கன்னு இல்லை, யார் நினச்சாலும் ஒரு சின்ன ஒரு கண்ணாக நடணும். ஏன்னா அந்த காலம் போக ரொம்ப மோசமாக போகும். இனிமேல் வந்து ரொம்ப பின்னோக்கி தான் போகும். என்ன தான் பண்ணாலும் அது உடனே வளர்ச்சின்னு வெட்டுவாங்க போவாங்க. இப்போ திண்டிவனம் ரோட்டில் வந்து 15,000 மரம் வெட்டினாங்க இந்த என்ஹெச் ரோட்டுக்கு. அப்போ வந்து கலைஞர் இருந்தார், அவருக்கு லெட்டர் அனுப்பிச்சு பதில் ஒன்றும் கிடைக்கல. அப்துல் கலாம் ஐயா வந்து அப்போ பதவி இறக்குற காலம், அவருக்கு ஒரு லெட்ரு போட்டால் அவர் என்ன பண்ணார், நேராக தமிழ்நாடு செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டரும் பாண்டிச்சேரி செக்ரட்டரிக்கும் அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க ஏங்க நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டால், இதுமாரி சொன்னோம், இதுமாரி எடுக்கிறாங்க. அப்போ டெவலப் பண்ணமே என்ன வச்சுருந்தேன், டெவலப் பண்ணால் ஒரு பக்கம் விட்டுவிடுங்க, பெங்களூர் போய் பாருங்கள், பெரிய பெரிய ரோடாக இருக்கும், ஒரு ரோட்டில் மட்டும் 1,00,000 மரம் வச்சுருப்பான். என்ஹெச் ரோட்டில் 1,00,000 மரம் நீட்டுக்கும் இருக்கும், ஒரு கிளை வெட்ட முடியாது. அவங்களாம் ஒரு மரம் வெட்டினாக்கா அந்த ஒரு வீடு கட்ட முடியாது. முதல்ல பர்மிஷன் வாங்கணும், எல்லாம் செய்யணும், செஞ்சுட்டு தான் அப்புறம் கட்டணும். அவன் சொல்லுவான் இந்தந்த மரம் வைங்கன்னு சொல்லுவான். ஃபேக்ட்ரி கட்டினாக்கா ஒரு 50 மரம் வைக்கணும். இங்கே அப்படி கிடையாது. அவன் வருஷத்துக்கு வெட்டுறதுக்கு போகிறது. இந்த அரியாங்குப்பம் ஸ்டேஷன் ஏற்றாப்புல ஒரு பெரிய வேப்ப மரம், அது ஒரு 300 வருஷத்து மரம், போன வாரம் வெட்டி தள்ளிட்டானுங்க. ஏன்னு கேட்டால் இடைஞ்சல்ன்றாங்க. இடைஞ்சலே கிடையாது, தந்திக்காம் ஃபுல்லாக ரோட்டில் இருக்குது. ஆனால் இந்த பாடிச்செல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி கிடச்சுறாங்க. அது வந்து சட்டம், வன பாதுகாப்பு சட்டம் கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும். வீடு கட்டுங்க, வீடு கட்டும்போது இடைஞ்சலாக இருந்தால் வெட்டுங்க. அதனால் அது வந்து வெட்ட வேணாம்னு சொல்லலை. இப்போ எனக்கு இடம் இல்லைங்க, அந்த ஒரு இடம் தாங்க இருக்குது, வீடு கட்டணுன்னாக்கா தாராளமாக செய்யுங்க. அதுக்கோசம் இந்த ஆசிட் ஊற்றுறது, இந்த ஆணி அடிக்கிறது, நைட்டாக ஏற்றி ஊற்றுறது, இதெல்லாம் நிறைய விளம்பரம் போர்டெலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து மேற்கொண்டு கவர்மெண்ட் பார்க்கணும், அரசாங்கம் பார்க்கணும். ஃபாரஸ்ட்டு வனத்துறை பார்த்தா தான் முடியும். வனத்துறை கூட சும்மா சொல்லுவாங்க தவிர செய்ய மாட்டாங்க. உடனே ஃபோனு வந்து தான் நிறுத்திடுவாங்க. அதுமாரி நிறையா நடந்துருக்குது. நாங்கள் போய் தடுப்போம் ஒரு மரத்தை, அந்த நேரம் விட்டுருவாங்க, 3 நாள் அந்த மரமே இல்லாமல் போயிடும். அதுமாரி நிறையா பாண்டிச்சேரியில் இருந்து இருக்குது. வணக்கம், என் பேர் வந்து செந்தூரபாண்டியன். நேரு கந்தலால் 1.5 வருஷமாக பணியாற்றுறேன். நேரு கந்தலால் வாலண்டியராக வேலை செய்கிறேன்னா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டபிள்யூ நான் படிக்கிறேன். இப்போ வந்து 2 செமஸ்டர் முடிச்சு இப்போ 3ஆவது செமஸ்டர் போயிட்டு இருக்கு. இப்போ என்னென்னா, நம்ம ட்ரீ பிளான்டேஷன் எங்கள் நேரு கந்தல் மூலிமா நிறைய அவேர்னஸ்லாம் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கோம். அதனால் நாங்கள் ட்ரீ பிளான்டேஷன் அவேர்னஸ் கொடுக்க அந்த ட்ரீ மேலே எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த செடி கொடி மேலே வந்து ஆர்வம் அதிகமாகிட்டு நாங்களும் என்ன பண்ணுறோம், சாருக்கு வந்து பார்த்தோன்னா போன வாரம் தான் நாங்கள் மீட் பண்ணோம். போயிட்டு போன வாரம் மீட் பண்ணி நாங்கள் இன்டர்ன்ஷிப் மூலியமாகவும் மீட் பண்ணோம், அது மூலியமாகவும் பயனடைஞ்சோம். எங்கள் நேரு கந்தல் அவேர்னஸும் நிறைய பேர் மக்களுக்கு கொடுத்தோம். ரெண்டுமே எங்களுக்கு ஒரே இது கிடைக்குது, சார் மூலிமா தான் எங்களுக்கு கொடுத்தோம் போன தடவை தான். இப்போ வந்து பார்த்தோன்னா சார் வந்து திரும்பி கூப்பிட்ருக்காங்க, திரும்பி செடி நடுறதுக்காக. நாங்கள் வந்து பார்த்தோன்னா வேல்ரம்பட்டி ஏரிக்காலேருந்து வரோம், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரு 5 செடி நட்டோம். இப்போ பார்த்தோன்னா சார் சொல்லியிருக்காங்க அங்கே ஃபுல்லாக லைனாக வந்து ஒரு செடி நடலாம், ஒரு 5000 செடி நடலாம் சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இன்றைக்கி பார்த்தோன்னா இன்றைக்கி ஏற்கனவே சார் நட்டுருக்காங்க போலங்க நோனாங்கப்பம் இடத்துல. சரி, இன்றைக்கே வந்து நட்டுருவான், எங்களுக்கும் பயனடையுது, இன்டர்ன்ஷிப் மூலிமா அவேர்னஸும் கொடுக்குறோம், சாருக்கும் வந்து பார்த்தோன்னா கூட ஹெல்ப் பண்ணுறோம். இந்த கரை வந்து ரொம்ப டேஞ்சரான கரை. இது பார்த்தீங்கன்னாக்கா கரடுமுடான பாதை. இது நிறைய தடவை ஊந்துருக்குறாங்க, நிறைய பேர் ஊந்துருக்குறாங்க. நம்ம கூட வரும்போது ஊந்துட்டாங்க பிள்ளைங்களா. அதனால் வந்து நாங்கள் இங்கே இறங்கும்போது பார்த்து தான் கூப்பிட்டு வருவோம், ரொம்ப பேர் கூப்பிட்டு வர மாட்டோம். அதேமாதிரி இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சராக இருக்கும் வச்சிங்களா. இது மெயினாக இந்த ஆத்தங்கரையை பதப்படுத்துறது தான், ஆத்தங்கரையை வந்து பாதுகாக்க தான் இந்த மரமே இங்கே வைக்கிறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. மழை வந்தால் தண்ணி ஃபுல்லாக போகுது. இது இன்னும் வருங்காலத்தில் நல்லா அம்சமாக இருக்கும் அந்த இடமே, ஒரு சுற்றுலாத்தலம் மாரி ஆகிடும். இந்த பாலத்தில் வந்தோம்னாக்கா சுற்றுலாத்தலம் மாரி, இந்த மரம் பார்க்கறதுக்குனே ஜனங்க வருவாங்க, அதுமாரி ஆகிடும் சார். இங்கே வந்து இந்த கோயில் இருக்குது, ஐநா கோயில் இருக்குது. ஐநா கோயிலுக்கோசம் இந்த கோயில் காடு மரம் வந்து வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு 7 பாலை இருக்குது, வன்னி மரம் இருக்குது, கருங்காலி இருக்குது, வில்வ மரம் இருக்குது.
அப்புறம் வந்து மருத மரம் இருக்குது, அந்த மூக்குசல்லி மரம் இருக்குது, திருவோடு காய் இருக்குது, தாலிப்பனை மரம் இருக்குது. அது தாண்டிங்கனாக்கா அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம் இருக்குது, நாகலிங்க மரம் இருக்குது. இது கூடலாம் வந்து தம்பி சுரேஷ் இருந்தார், போட்டோ ஸ்டுடியோ தம்பி சுரேஷ், அன்பழகன் அவர் பேர், அவர் கூட இருந்தார் அவர். அதனால் வந்து இது நல்லாயிருக்கும். இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணலன்னா இந்த இடம் இந்த கோயில் காடு மரம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாண்டிச்சேரியில் இது ஒரு கோயில் காடு உருவாக்கலாம். எங்கெங்கே பண்ணுறாங்க, சரியாக செட் ஆகும். நம்ம இந்த அணைக்கரையில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து 1.5 கிலோமீட்ரு இதுக்குன்னு தனியாக பண்ணியிருக்கோம். இது இன்னும் நிறைய வைக்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்து அடுத்த வாரம் கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி விட்டுருவோம். இளைஞர் நற்பணி மன்றம் வச்சுருக்கிறேன். இந்த எவ்வளோ அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மரம் நடுறது. இதில் என்ன முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு நுரையீரல் எப்படி முக்கியமானதோ அதேமாரி நம்மளுக்கு வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. நீரின்றி அமையாத உலகு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நீரும் ஊரும் திட்டம் அப்படின்ற ஒரு செயலும் இருக்குது. அதே மாதிரி இதில் பசுமை பாதுகாப்புக்கும் வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது வந்து அரசாங்கம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தாலும் இந்த மாதிரி தன்னார்வலர்கள் வந்து நிறைய பேர் வந்து பனங்கொட்டை போடுறது, கருங்காலி மரம் வைக்கிறது, மற்றது எல்லாம் இந்த பூங்க மரம் வைக்கிறது, இந்த மாதிரி மரம் வந்து நிறைய வர்றாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஃபேக்ட்ரிஸ், ஒரு சில பேர் ஹைவே ரோடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெட்டுறாங்க. அதை வெட்டி என்ன பண்ணுறாங்க, தாயை கொன்னுட்டு தாய்ப்பாலுக்கு ஏங்குற கதையாக வந்து அந்த மாதிரி இருக்குது. சும்மா வெட்டிட்டு இந்த மாடி தோட்டம் வச்சு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் இந்த சமூக வலைத்தளையிலும் போட்டுட்டு அவங்க வந்து ஒரு பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மரம் வைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரீ கார்டு போடணும். அது எந்த மண் வளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல அது நட்டாக்கா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ரோட்டில் வந்து புளிய மரம் இருக்கும். இப்போ புளிய மரம் இருக்கிறதே ஒரு அதிசயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரச மரம், ஆலமரம் ஊருக்கு நடுவில் அந்த பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அந்த நடுவில் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஆலமரமே இல்லை, எல்லாமே இல்லை. எல்லாமே டிஜிட்டல் இந்தியாவே இருக்கிறதுனால ஃபுல்லாகவே இல்லை, ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறது அந்தளவுக்கு நல்லது இல்லை. நம்ம 140 கோடி மக்கள் நிறைய இருக்கிறோம். அதுக்கான ஆக்சிஜன் நம்மளுக்கு தேவை. சரி, மனுஷனாகிய நாம் வந்து செயற்கை மூலிமா நிறைய நம்ம வந்து பெற்றுக்கிறோம். விலங்குகள் மற்ற உயிரினங்கள்லாம் என்ன பண்ணோம், இந்த மாதிரி இயற்கை வலயத்தெல்லாம் அழிச்சிட்டா. அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தன்னார்வலர்களுக்கு நம்ம சிவா ஐயா அவர் கூட இணைஞ்சு கடந்த 35 வருஷமாக அவர் டாக்டர் எம்ஜிஆர் இளைஞர் நற்பணி மன்றம் அப்படி வச்சுருக்கிறாரு. அவர் கூட இணைஞ்சு இந்த ஆற்று ஓரத்துலேயோ, இந்த சாலை ஓரத்துலேயோ, மற்றது பள்ளிகளிலோ, கல்லூரிகளிலோ, மற்றது ஹைவே ரோடுகளையோ இவர் இந்த மாதிரி இணைஞ்சு அவர் கூட நாங்கள் வந்து இளைஞர்களாக சேர்ந்து செடி நட்டு பசுமையை வந்து பாதுகாப்பு வச்சுக்கிறோம். முக்கியமாக செடி நட்டு நம்ம இருக்கிறத விட அந்த செடியை வந்து பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். வாய்ப்புக்கு நன்றி. பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.